கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கமும் நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அன்றாட தேவைகளுக்கு வெளியில் சென்று வர முடியாத சூழலில் பொதுமக்கள் உள்ளனர். வெயில் காலங்களில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உணவு முறைகள் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். அதற்கு ஏற்றாற்போல் சாலை ஓரங்களில் விற்கப்படும் தர்பூசணி, கிர்னி பழம், இளநீர் என நீர்சத்து நிறைந்த பொருட்கள் முக்கிய அங்கம் வகிக்கிறது. கோடை காலத்தை பொறுத்தவரை உணவை விட நீர்சத்து நிறைந்த பொருட்களை மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றனர். அந்த வகையில் சாலையோரங்களில் உள்ள தர்பூசணி கடைகளில் வாடிக்கையாளர்களின் வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இயற்கையாகவே தர்பூசணி பழங்கள் விளைவித்து விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அது இயற்கையான பொருள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு அதிக வர்றவங்க மரத்துக்கே நின்று சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அது சாப்பிட்றது நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. நாங்கள் இது 20 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வரவங்க விரும்பி சாப்பிட்டுட்டு போகிறாங்கப்பா. உடம்புக்கு நல்லது. இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இதை நம்பி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். இது கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோடை காலத்தை பொறுத்தவரை அனைவருமே உணவில் கவனம் செலுத்துவது அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் உணவின் மூலமாகத்தான் உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்க முடியும் என்றும், ஆகவே நாம் அதற்கு ஏற்றாற்போல் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவற்றை உட்கொள்ள வேண்டும் என்கிறார் ஊட்டச்சத்து நிபுணர். ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். தண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் ஹோல் ஃப்ரூட்ஸாவோ இல்லைனா ஃப்ரூட் ஜூஸஸாவோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், கிட்னி பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கும் போதிலும் உங்களோட டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறிகள்லே பார்த்திங்கன்னா வாட்டர் ரிச் நிறைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம சொரக்காய் இருக்குது, பீர்க்கங்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது. இது எல்லாமே நம்ம கூட்டு பொரியல் மாதிரியோ எடுத்துக்கலாம், இல்லை வெஜிடபிள் ஜூஸ் மாதிரியோ எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இதை ஃபார்மில் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ரெகுலர் கூட்டு பொரியல் மாதிரியே சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். பெற்றோர்கள் அவரது பிள்ளைகள் நீர்சத்து நிறைந்த பொருட்களை எடுத்துக்கொள்கிறார்களா என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும், தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தேவையான தாய்ப்பாலை மறக்காமல் கொடுக்க வேண்டும் என்கிறார் ஊட்டச்சத்து நிபுணர். குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தண்ணி குடிக்க பிடிக்கலன்னா இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக பண்ணி கொடுக்கலாம். அவங்களும் கொஞ்சம் நிறையா ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் இந்த சம்மர் சீசனில். பிறந்த குழந்தை நியூபார்ன் பேபிஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு தாய்ப்பால் தான் ரொம்ப முக்கியம். அப்பப்போ குழந்தைகள் நியூபார்ன் பேபிஸ் எப்போல்லாம் தாய்ப்பால் கேட்குறாங்களோ அப்போ கண்டிப்பாக ஃபீட் பண்ணுங்கள். ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் 6 months பிறந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் ரொம்ப முக்கியமே. அதுலேயே அவங்களுக்கு அதிகமாக ஹைட்ரேஷன்ஸ் நல்லாவே கிடைக்கும். டயரியா இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பருவநிலை மாற்றம் என்பது இயல்பான ஒன்றுதான். அதன் வரிசையில்தான் கோடை காலமும் வருகிறது. எனவே கோடை காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சரியான உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் பழனி மற்றும் பத்மநாபனுடன் செய்தியாளர் முத்துக்குமார்.